So it's okay to make mistake. It's okay to not know things. There is nothing wrong in asking for help. போய் கேளுங்க, எனக்கு இது தெரியாது பாஸ், எனக்கு சொல்லி கொடுங்கன்னு போய் கேட்கறதுல எந்த விதமான அசிங்கமும் கிடையாது. தப்பு பண்றதுல தப்பே கிடையாது. என்ன ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்றோம், ஓகே, அது ட்ரை பண்ணா உயிர் போயிடும்னா மட்டும் பயப்படுங்க. இத பண்ணா உயிரெல்லாம் போயிடாதுன்னா எதை பண்ணவும் பயப்பட வேண்டாம். 4 பேர் சிரிப்பாங்க, 4 பேர் திட்டுவாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க, அந்த பயம் எல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. அதை பத்தி நம்ம கேர் பண்ணிக்கவே வேணாம். நமக்கு பிறக்கும் போது, இது நான் எங்கேயோ படிச்சதுதான் சொல்றேன், நமக்கு பிறக்கும் போது நமக்கு என்ன நடக்கவா தெரியும்? எழுந்து நடந்தோம், 4 வாட்டி கீழே விழுந்தோம். கீழே விழும்போது சுத்தி இருந்தவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க தான் செஞ்சாங்க. அதுக்காக எழுந்து நடக்கிறத நிறுத்திட்டோமா? அவங்க சிரிச்சா அவங்கள பார்த்து நம்மளும் திருப்பி சிரிச்சு ட்ரை பண்ணோம்ல. அண்ட் இந்த எண்ட் நம்மளால நடக்க முடிஞ்சது, ஓட முடிஞ்சது, குதிக்க முடிஞ்சது, தாவ முடிஞ்சது, ரைட்? ஒன்னும் தப்பே கிடையாது. எதுவும் தெரியலன்னா தப்பு கிடையாது, அது தெரியாமே வச்சிருக்கிறது தான் தப்பு. சோ ஸ்டார்ட் லேர்னிங். நமக்கு என்னெல்லாம் ஷார்ட் கமிங்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, இதெல்லாம் எனக்கு தெரியுதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம கத்துக்க ஆரம்பிச்சிடும். சில விஷயம் தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம், நம்மளையும் நம்ம ஏமாத்திட்டு ஊரையும் ஏமாத்திட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கத்துக்கவே முடியாது. Hi, I'm architect Vidya Lakshmi for Tally Connect. வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியோட டிஸ்கஸ் பண்ண போறோம். It's about starting the profession as an architect and then moving into different versions of art, and then அவங்களோட இப்போ recent documentation and works on the Bhavani Jamkalam is something that's very, very interesting, and we're going to talk a lot about that to her. Welcome, Venu Supraja. Hi. Thank you so much, Vidya, and it's lovely talking to you. ரொம்ப நாள் கழிச்சு இது ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இத பண்றது. Thank you. So we'll start with this line, right? நீங்க ஆர்க்கிடெக்டா ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் ஆஃப் trials of different கிட்டத்தட்ட ப்ரொஃபஷன் மாதிரி. There's a lot of trials. And how did you end up in sustainable textile industry? Actually நான் ஆர்க்கிடெக்சருக்கு வந்ததே ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல மாட்டேன். நான் வந்தவாசியில படிச்ச ஒரு பொண்ணுங்க, ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல முடிச்சேன் 11th 12th. சின்ன ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் இல்ல வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறதே பெரிய ஐடியா அப்ப இருக்கல. இப்ப எனக்கு தெரியாது. நான் சொல்றது 1996ல நான் ஸ்கூல் முடிச்சேன். ஓகே, ஒண்ணு டாக்டர் ஆகணும், இல்லன்னா இன்ஜினியர் ஆகணும், இது ரெண்டும் இல்லன்னா வேற என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா தெரியாது. சோ எனக்கு நான் எங்க வீட்டுல நான் தலைகீழா நின்னேன், நான் தமிழ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. Me too. I wanted to do Tamil literature, but my dad doctor, my brother was a doctor, my mom was into education, so avangalla they were against it. And then some mama came in and he said, like, there is this new course called architecture, adu padikriya, adu or engineering college kulla da irukku. Okay, so it still comes under engineering stream, which is a professional course nu sonnadala satyama architecture na enna theriyadu. I didn't know what it was. I just asked him, will it have math in it? Maths irukuma, இல்லனா physics chemistry எல்லாம் இருக்குமா அப்படியே. அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் கிடையாது, it's all about designing, drawing. That was the hook line. Oh, drawing, designing, interesting. That is no exactly math. No maths, no physics. எல்லா ADSங்கிற பேர்ல மச்சம் ஒட்டிக்கிட்டு டிஸ்கைஸ்ல வந்தது, அது வேற விஷயம். So that was the hook line and I went into architecture. நிஜமா எனக்கு அத பத்தின ஒரு முழுமையான புரிதல் எல்லாம் இல்லவே இல்ல. Okay, that is the plight of rural kids, சின்ன சின்ன ஊர்கள்ல கிராமங்கள்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு அடுத்து என்னங்கிறது தெரியாத சூழ்நிலையில தான் நான் ஆர்கிடெக்சர் சேர்ந்தேன். பட் I would say those 5 years of my education in architecture opened my eyes, opened my mind, opened my brain, என்ன வேணா சொல்லலாம். That prepared me to go and face this world. Okay, and architecture முடிக்கிற டைம்ல தான் இந்த 3D Studio Max, மாயா எல்லாம் அப்பதான் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் வியூஸ், வாக் த்ரூஸ், ஈவன் ஆட்டோகேடே புதுசு அப்போ. ஓகே, சோ புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற ஒரு கியூரியாசிட்டில அனிமேஷன் படிச்சேன். ஓகே, பென்டாமீடியால I did an animation course to learn something related to architecture தான். அப்படிதான் அதுக்குள்ள போனது. அங்க there opened a door to learn media.
மீனிங் அங்கதான் வந்து அனிமேஷன் படங்கள் நிறைய காமிச்சாங்க. ஸ்டோரி ரைட்டிங், ஒரு 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 க்ளோஸ் அப் ஷாட்னா என்ன, ஒரு லாங் ஷாட் எதை கன்வே பண்ணும், லேண்ட்ஸ்கேப்னா என்ன, எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மீன்வைல் ஐ காட் மேரிட், ஐ ஹேட் அ சைல்டு. நான் வந்து நடுவுல ஒரு 2 years I was a housewife. Okay. I got married to my classmate in architecture. So நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் ஆரம்பிச்சோம் வேலூர்ல. Okay. Which was a major flop because we were only 23-year-old. Okay. And we knew to design, but we didn't know to do the business of architecture. True. Okay? And navigating அந்த entrepreneurial angle வந்து எங்களுக்கு அப்ப பிடிபடல. அண்ட் வேலூர் மாதிரி ஒரு ஊர்ல அப்போ அங்க ஆர்கிடெக்ட்ஸே கிடையாது. ஓகே, அங்க போய் நேவிகேட் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியல. ஓகே, சோ we were struggling. அண்ட் நான் வந்து அங்க இருக்கிற ஒரு சின்ன காலேஜ்ல வந்து போட்டோஷாப்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அனிமேஷன்லாம் படிச்சிருக்கோம்ல. My husband was teaching in the bank exam, railway exam. He's an MBA from London School of Commerce. Okay, but அப்படிதான், ஆமா, அப்படிதான் எங்க லைஃப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். He did architecture and then this also. And then did MBA in London. Okay. ஆமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அப்ப அதுக்கு ஒரு டீசென்ட்டான சம்பளம் வேணும்ல. ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு ஒரு ஒரு சின்ன ஃபர்ம்ல போய் நம்ம சேர்ந்தோம்னா you know how much they were paid. Even now it is very less. Now also it's very less. So then life happened and then I was a mother of a child, taking care of him. என் பையனுக்கு வந்து ஒரு 1.5 வயசா இருக்கும்போது one of my friends from my Pentamedia days, my animation day, he had joined a radio station and அவன் வந்து அவனுக்கு ஒரு ஏதோ இன்விடேஷன் டிசைன் பண்ணணும்னு he got in touch after a long time because அவனுக்கு தெரியும் நான் இந்த டிசைன்லாம் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி. At that point he said I am into radio, I am auditioning people. And I asked him, டேய் என்னெல்லாம் ஆடிஷன் பண்ண மாட்டியா? And he said, why don't you come over? Okay, luckily my mom was there. வந்தவாசில இருந்து வந்திருந்தாங்க மெட்ராஸ்க்கு. அவங்க கையில குழந்தைய கொடுத்து ஒரு 1 hour பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரேடியோக்கு ஆடிஷனுக்கு போனேன். It had many rounds of selection and I became a radio jockey. அங்க இருந்து டெலிவிஷனுக்கு அவென்யூ ஓபன் ஆச்சு. I became a television host. 5 years down the line in media, my husband moved to China அவரோட ஜாபுக்காக. Okay. அவரும் வந்து ஆர்கிடெக்சர் ட்ரை பண்ணிட்டு when the child happened we were like இனிமே இத நம்பனா இப்ப இனிமே லைஃப்ல கொஞ்சம் சீரியஸ் ஆகணும், டியூஷன்லாம் படிக்க முடியாது, we need a solid money அப்படின்னு சொல்லிட்டு he went to CCCL னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு தெரியுமா சென்னையில. CCCL அதுல MBA ஆர்கிடெக்சர் காம்பினேஷன்னால he went into corporate planning for that construction. From there he went into automotive industry in corporate planning, அப்புறம் product marketing. From there அவர் வந்து automotive lineல he was there for 14 years. Okay, so life moved him to China. So I was in a place where I had to choose, குழந்தைய கூட்டிட்டு அவரோட சைனாக்கு போலாமா இல்லனா சென்னையில நம்ம இருக்கிற டிவி ரேடியோ வேலையை பார்த்துட்டு பையனை வச்சுட்டு இங்க இருக்கலாமா அப்படின்னு ஒரு சாய்ஸ் வந்தப்போ again what made me choose to go to China was a curiosity aspect. பண்ணது எல்லாமே கியூரியாசிட்டினாலதான். so I went to China not knowing அங்க என்ன இருக்கும் என்ன நடக்கும்னே தெரியாம அங்க போனோம். பட் I was sure about one thing, அங்க போய் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா சும்மா இருக்கிறது தப்பு கிடையாது. being a homemaker is not any less, but I am such a person, நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ ஆப்வியஸ்லி 5 வருஷம் மீடியால இருந்ததால நான் வந்து ஏதாவது டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், ரேடியோ ப்ரொடக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், சினிமாட்டோகிராஃபி அந்த ரிலேட்டடா என்ன கிடைச்சாலும் படிக்கலாம் தான் தேடினேன். பட் எல்லா வெப்சைட்டும் சைனீஸ்ல இருந்தது. ஓகே, 2 வெப்சைட் தான் எனக்கு இங்கிலீஷ்ல ஓபன் ஆச்சு. ஒன்னு வந்து ஒரு பிசினஸ் ஸ்கூல், இன்னொன்னு ஃபேஷன் ஸ்கூல். பிசினஸ் ஸ்கூல்ல மறுபடியும் எனக்கு பயம், ஐயோ நம்பரா வரப்போகுது, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். So that is exactly how I entered into fashion. Okay, ஃபேஷனுக்கு வந்ததே if you ask me it was not planned. Okay, so ஃபேஷன்ல சஸ்டைனபிள் ஃபேஷனுக்கு எப்படி போனேன்னா
ஸோ ஃபேஷன் எஜுகேஷன் முடிஞ்சது. என்னோட ஃபர்ஸ்ட் ரன்வேவே ஷாங்ஹை ஃபேஷன் வீக்ல. அதுக்கு 2 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சது. அப்புறம் லைஃப் மூவ்ட் மீ டு த யூஎஸ். யூஎஸ்ல ஐ ஹேட் மை ஓன், ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு பிகம் an entrepreneur. ஏன்னா நான் போன ஊர் வந்து டெட்ராய்ட், யூஎஸ்ல. ஓகே, டெட்ராய்ட் வந்து அப்பதான் ரெசெஷன்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருந்தது. ஃபேஷன் ரிலேட்டடா ஒண்ணுமே ஆகல. இஃப் இட் வாஸ் லாஸ் ஏஞ்சலஸ் ஆர் இஃப் இட் வாஸ் நியூயார்க், the scenario would have been different. But Detroit happening, so I became an entrepreneur. When I moved to Dubai from Detroit, அப்போதான் அகைன் என்ன பண்றதுன்னு ஒரு இடத்துல வந்து சிக்கல்ல நின்னா, I choose to learn. Okay, I went to a college here again and studied fashion marketing in Dubai. அங்க during one of the classroom sessions ஒரு documentary called The True Cost அப்படின்னு Netflix documentary அத ஸ்கிரீன் பண்ணாங்க. இட் ஷோட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒர்க்கர்ஸை எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கறத பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி. தட் ஓபன் மை ஐஸ். ஓகே, அப்பதான் வந்து ஒரு ஒரு தொழில், ஒரு கரியர் அப்படின்னு ஒண்ணு பண்றோம். ஓகே, அதுல பின்னாடி இவ்வளோ டார்க்னஸ் இருக்கு. டு யூ ஸ்டில் பி தேர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. So I consciously shifted to become a sustainable fashion designer. Okay, and it became a sustainable fashion brand. So when you start to work with weavers, when you start to work with all these, you know, ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன நம்மள மாதிரி ஆளுங்களோட வேலை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்தது. So I started digging deep into it, and that's how I happened to end up in textiles. Okay. That's the journey. Very interesting. Actually, ஒரு zigzag இங்க அங்க இங்க இங்க எல்லாம் போய், but the whole point is எல்லா transitionsலயும் you took a stand and then there was sort of learning happening, and then அதோட transitionல there was an activity connected. So that is very interesting. Actually, என்ன தெரியுமா, architects or anyone in the creative field, I think we all take decisions based on curiosity. Okay, அதுல இருந்து காசு வருதா, அதுல இருந்து நமக்கு வந்து புகழ் வருமா, அது மூலமா நடக்கும்ங்கறத வச்சு டெசிஷன் எடுக்கிறத விட இந்த வேலை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இத போய் நம்ம இதுல இருந்து ஏதாவது கத்துப்போமா, இது ஏதோ புதுசா இருக்கே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த கியூரியாசிட்டி தான் வந்து it made me take every decision, and that's how I am here today. Okay, so in the sustainable fashion industry la, when you take up some projects or some initiative, does this architectural thinking help you, that whatever you've learned in this college or processes, did it help you? Big time. Yeah, see, I think architecture வேற, fine arts வேற, sculpture வேற, அப்புறம் fashion வேற, theater வேற, music வேற எல்லாம் கிடையாது. Okay, when you explore different types of all these forms of art இருக்குல்ல, you understand that the underlying principles are very similar. Okay, நம்ம படிச்ச form, space and order தான் basis for everything. Right, so there are a lot of things that I learned from architecture which is helping me till date in doing everything. I think be it fashion, be it anything, say for example, ஒரு விஷயத்தை பொதுவா உலகமே அழகா இருக்குன்னு சொல்லுதுன்னா, what makes it look beautiful for everyone across the globe? அதுக்குன்னு ஏதோ சில ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் இருக்கிறதாலதான் இத உலகம் அழகுன்னு சொல்லுது, இது சுமாரா இருக்குன்னு சொல்லுது. ரைட், எல்லாத்துலயுமே ஒரு பில்டிங் அழகா இருக்குன்னு ஒரு 10 பேர் சொல்றாங்கன்னா, அந்த 10 பேரோட வளர்ப்பும் வேற மாதிரி இருக்கும், எக்ஸ்போஷரும் வேற மாதிரி இருக்கும், ஊரும் வேற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஏன் இது ஒண்ணு அழகா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது அப்படின்னு பார்த்தா, அந்த பிரின்சிபிள்ஸ் இருக்குல்ல, பேலன்ஸ், சிமெட்ரி, ரைட், அண்ட் ப்ரொபோர்ஷன், இவ்வளவுதான் மேட்டர். எல்லாத்துலயுமே அதுதான். ஓகே, சோ படிச்ச அந்த 5 வருஷம் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் a very strong foundation on top of which you can build anything. அந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஆர்கிடெக்சர் எஜுகேஷன். So also when you are in sustainable fashion, there are a lot of parallels that you can draw between architecture, sustainable architecture and also sustainable fashion. So a base in architecture definitely stands with me in everything I do. Okay, so in continuation, இப்போ நீங்க ஒரு full time architectural careerல இருந்து அடுத்த ஒரு வெர்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன மாதிரி ஒரு ஃபியர் இருந்துச்சு? லைக்
we always have a curiosity. Like இப்ப நான் ஜென்ரலா என்ன பாக்குறேன் அப்படின்னா, my classroom has more girl children. நான் வந்து 2012ல இருந்து டீச் பண்ணிட்டு, so from then on 50-50 ப்ரப்போர்ஷனை தாண்டின ப்ரப்போர்ஷன்ஸ் கூட நாங்க சில பேச்சஸ்ல பார்த்திருக்கோம். 60 to 75% of girls and then 25% boys, அப்படி கூட classes இருந்தது. But when it comes to industry, I find there are very less female architects who practice architecture or who practice any, like அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் பிடிச்சிருந்தாலும் பண்றதுக்கு உங்க கூட ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸோ அப்படி மாறி ஒரு ப்ரொஃபஷனை கேரியரா சூஸ் பண்ணும்பொழுது we get that question, like am I not practicing architecture, like is it okay? அப்படி ஒரு அன்சர்டனிட்டி ஃபியர் இருந்தது. அது உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? How did you manage? I think அந்த அன்சர்டனிட்டி எல்லாம் எனக்கு மச் லேட்டர் தான் வந்துச்சு. ஓகே, ஸோ நான் ஆர்கிடெக்சர்ல இருந்து அனிமேஷனுக்கு போகும்போதும் சரி, அனிமேஷன்ல இருந்து டிவி ரேடியோக்கு வரும்போதும் சரி, ப்ராபப்லி பிகாஸ் ஐ வாஸ் டூ யங். ஓகே, ஆல் திஸ் ஹேப்பன் பிட்வீன் when I was 23 வயசுல இருந்து ஒரு 27 வயசுக்குள்ள இந்த டிரான்சிஷன்லாம் நடந்துச்சு. அப்ப வந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. ஏய், ரேடியோல பேச போறோம், நம்ம பேசினா இந்த ஊரே கேக்குறாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஐயோ, நம்ம ஒண்ணு படிச்சோம், இது சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல எல்லாம் நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணது உண்டு. அப்போ நீ என்ன படிச்ச, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் வந்து ரெடிமேடா ஆன்சர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எஸ்பிபி கூட தான் இன்ஜினியர், அதுக்காக பாடாம இருந்துதான் நமக்கு ஒரு எஸ்பிபி கிடைச்சிருப்பாரா? இந்த மாதிரி ஒரு 4 கவுண்டர் போட்டேன்னா எல்லாரும் ஆயிடுவாங்க. பேக்ரவுண்ட் ரிசர்ச் நிறைய பண்ணிருக்கீங்க. ஆமா, ஏன்னா என்னையே முதல்ல நான் கன்வின்ஸ் பண்ணிக்கணும்ல. நீ என்ன படிச்ச, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற அந்த கேள்விக்கு என்னையே நான் கன்வின்ஸ் பண்ணிக்கணும்ல. இப்ப யாரும் என்ன அந்த கொஸ்டினை கேக்குறதே இல்ல. நான் என்ன பண்ணாலும் இப்ப கை தட்டுறாங்க. இதே ஆளுங்க என்ன கேட்டிருக்காங்க. To reach that place, there's lot of things in between, right? But இந்த டிவி ரேடியோல டவுன் த லைன் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு 32 வயசுல சைனாக்கு போனேன்ல, அப்போ ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம்ல இருந்து எவ்ரி டைம் ஹிட் ஆச்சு. ஓகே, மீனிங் அடுத்தது என்ன? ஓ, அவ்வளவுதானா? நான் வந்து டெய்லி மேக்கப் போட்டுட்டு லைவ்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆளு, டெய்லி மைக்க பார்த்து பேசிட்டு இருந்த ஆளு, சடன்லி சைனா ஒண்ணுமே இல்ல. பையன் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டான்னா குழந்தை ஈவினிங் தான் வருவான். அண்ட் ஆல் ஐ வாஸ் டூயிங் வாஸ், எங்க வீடு ஒரு பிரமாதமான அபார்ட்மெண்ட், அப்படியே பார்த்தா ஹுவாங்பூர் ரிவர்ல வந்து அப்படியே க்ரூஸ் ஷிப்ஸ் எல்லாம் தெரியும். நான் அதை பார்த்து அப்படியே எழுதிட்டு இருப்பேன். அஃப்கோர்ஸ் யா, என்ன இப்போ இனிமே இவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சிருச்சா, இனிமே நம்ம ஐ திங்க் the feeling that every woman will get when you are really active in your profession and suddenly there is nothing to do, the blankness and the feeling of unworthiness. Am I unworthy? இப்போ இத்தனை நாள் நான் என் பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குற பணம் என்னோடதா இருந்தது. ஓகே, இப்போ இனிமே நான் இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டோட பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கணுமா? இதெல்லாம் ஹிட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் சைனால படிச்சு அது யூனோ how it happened. சைனால படிச்சு 3rd இயர் முடிச்சு ஃபர்ஸ்ட் ரன்வேவே ஷாங்காய் ஃபேஷன் வீக். இட் வாஸ் a high again. ஓகே, உனக்கு தூக்கி 2 இன்டர்நேஷனல் அவார்டு இந்த யூனிவர்ஸ் கையில போடுது. அந்த டைம்ல மூவ் ஆவரும் டெட்ராய்ட். அங்க ஒண்ணும் இல்ல, பில்டிங் எல்லாம் பாதி எரிஞ்சிருக்கு, ரெசெஷன், அப்ளை பண்ணா வேலை கிடைக்கல. அகைன் ஒரு தையல் மிஷின் வாங்கி நானே ஒரு கலெக்ஷன் பண்ணி அதை போட்டோ எடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஏதோ பண்ணி நியூயார்க் ஃபேஷன் வீக் ஹேப்பன், புரூக்லின் ஃபேஷன் வீக் ஹேப்பன். அந்த டைம்ல காட் இஸ் அகைன், God or universe, however you want to call me, again takes me from there and puts me in Dubai, which is a place full of giant brands. Okay, இங்க எப்படி நேவிகேட் பண்ணனும்னு தெரியல. சரி, காலேஜுக்கு போ, எல்லாமே ஸ்ட்ரகிள். see, it might sound like ஒரு பெட் ஆஃப் ரோசஸ்ல யுஎஸ் போனாங்க, நியூயார்க் ஃபேஷன் வீக் பண்ணாங்க, புரூக்லின் ஃபேஷன் வீக் பண்ணாங்க, இங்க போனாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓகே, நான் அழுதுருக்கேன். நான் எந்த நாட்டுக்கு மூவ் ஆகி ஃபர்ஸ்ட் போனாலும் the first 1 year is very tough for me. Family wants to see the women of the family cry. அவங்களுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை, அவங்களுக்கும் தெரியல. then முட்டி மோதி ஃபிகர் அவுட் பண்ணி but you know what give up பண்ணாம ஓகே ஒரு ஃப்ளோல போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பண்ணுவேன்னு எதையாவது டைட்டா புடிச்சிட்டு ஐயோ என்னால இதுல ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு அழாம, யூனிவர்ஸ் என்ன கொடுக்குதோ
அதுல என்ன பெஸ்ட் பண்ணலாம், அதுல என்ன கத்துக்கலாம், அதுல என்ன பண்ணலான்றத யோசிச்சு நம்ம எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல போனா ஜேர்னி ஈஸியா இருக்கும். நம்ம அதுக்கு கிராஸா வந்து நம்ம ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் எல்லா ஸ்ட்ரகிளும். ஓகே, அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் யூனோ என்ன நான் இப்போ என் பிரேயர்ஸ் கூட அதான்யா. ஓகே, ஐ சரண்டர். ஓகே, ஐ சரண்டர். நீங்க வந்து இது டியர் யூனிவர்ஸ் யூஸ் மீ. உன் வேலை ஏதோ அதை பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோ. நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். இப்ப நாளைக்கே உனக்கு ஃபேஷன் இல்ல, இனிமே நீ போய் வேற எதனா பண்ணுனாலும் நான் அதுல எப்படி பெஸ்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சு அதை பண்ணிடுவேன். ஓகே, அதனால இப்போ ஓகே ஃபேஷன்ல தான் என் ஐடென்டிட்டி இருக்கு, இனிமே என் வாழ்க்கையே ஃபேஷன் தான் கூட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாறி மாறி எங்கேயோ வந்தது இல்ல. So it's okay not to be in the profession that you have had the formal education in. If life takes you somewhere else, go explore like a wild child, right? Actually, I think a lot of things connect with people who look into it. Like இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது தோணும். நம்ம நிறைய நேரத்துல ஸ்டபர்னா சில விஷயங்களை ஹோல்ட் பண்றோம். பட் when you explore, you grow. நமக்கு தெரியுதோ தெரியலையோ நம்ம அதை கத்துக்கிட்டு அது பண்ணணும்னு நினைக்கும் போது we grow. The path is very beautiful. Yeah. இன்னொன்னு என்ன தெரியுமா, when you work for your destinationல அப்பதான் நமக்கு பிரச்சனை. அச்சீவ் பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும்ங்கறத அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்காக வேலை பார்த்தாதான் ப்ரெஷர். அதை அடைய முடியலனாலும் அதை அடைய முடியலன்னு நமக்கு ஒரு ப்ரெஷர். அதை அடைஞ்சிட்டோம்னாலும் இப்ப அடுத்தது என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த கொடியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருந்தோம், அந்த கொடிக்கு வந்துட்டோம், அப்புறம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துரும். So instead of working for something, work because you enjoy that work. அந்த வேலை ஓகே, இந்த ஜாப் நல்லா இருக்கு. இப்ப நான் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றேன்னா அந்த ட்ரெஸ் வந்து நாளைக்கு இந்த ஃபேஷன் வீக்குக்கு போகுமா, அது ஆகுமா, இது ஆகுமான்லாம் ட்ரெஸ் டிசைன் பண்றது. ஐ என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் இட். when you really enjoy making something, இல்ல the universe எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அது அங்க கொண்டு போய் வைக்கும். அது வைக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் தான் என்ஜாய் பண்ணல. ரைட்? சோ அந்த பிரஷரை நம்ம தலைமையில போட்டுக்கிறது தான் ப்ராப்ளம். ரைட். ஓகே, thank you. Very nice and interesting answer. So இப்போ when you call sustainable fashion, what does the sustainability mean? Because architectureல நம்ம அதுக்கு ஏகப்பட்ட variations பார்த்துட்டு இருக்கோம். So textilesல what is the sustainable fashion? See, be it architecture or anything, okay, sustainable அப்படின்ற வேர்டுக்கு பதிலே வந்து ஒரு விஷயம் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகி இருக்கிறது. Before it becomes a waste, how long the life cycle sustains அப்படிங்கிறது தான் வந்து sustainability. கரெக்டா? So if it is fashion, நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா, தயாரிக்கிறோம்னா அது எவ்வளவு நாள் உழைக்கும் ஒண்ணு. அண்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குல்ல நம்ம வார்ட்ரோப்ல, அத ஃபுல்லா நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்றோம். இந்த ரெண்டு தான். புதுசா வாங்குறது எவ்வளவு நாள் உழைக்க போகுது, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறத இன்னும் எவ்வளவு நாள் நம்ம வச்சுக்க போறோம், எத்தனை வாட்டி அதை போட போறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் க்ளோதிங், ஐ திங்க் இட்ஸ் ஃபார் எவ்ரிதிங். Even in architecture for that matter, the material that you use, right? Are you using the material that already exists? And the materials that you use currently, is it going to last for a long time? This is the main. Iதை நம்ம ஃபாலோ பண்ணாவே it will help the environment to sustain. So the impact, அதுக்கப்புறம் comes the processes, the system, the human aspect of it. But if you ask me what is sustainability, I would say this is it. It's the direct meaning of the word sustain. Does designers influence consumers' behavior? நீங்க ஒரு டிசைன் பண்ணும்போது நம்ம சஸ்டைனபிலிட்டி ஆங்கிள்ல இது ரிலேட் பண்றாங்களா? மீனிங் கன்சியூமர்ஸ் வந்து இவங்க டிசைன் பண்ணா இது சஸ்டைனபிளா இருக்கும். ஆமா, அவங்க அது அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன். see because ஜெனரலி இப்ப நீங்க ஒன்னு சொன்னீங்க, நம்ம வார்ட்ரோப்ல இருக்க ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வாட் we are going to buy. இந்த வார்ட்ரோப்ல ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு சஸ்டைனபிலிட்டி ரிலேட் பண்ண அது ஒரு பெரிய சேலஞ்ச். பிகாஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லங்கிறத தாண்டி we keep buying, whether we want it or notங்கிறது செகண்ட் क्वेश्चனா இருக்கு. பட் ஸ்டில் we keep buying. so இந்த பிஹேவியரை நீங்க டிசைன் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? See, ஒரு விஷயம் what is happening in the world of sustainable fashion is called green washing.
ஓகே, ஓகே. நம்ம எல்லாருமே வந்து கடந்த ஒரு 15 வருஷமா கிட்டத்தட்ட ம். ஒரு மாதிரி டியூன் ஆயிருக்கும். எதுக்கு டியூன் ஆயிருக்கோம்னா வாங்கி குவிக்கிறது. ம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, வெறும் பொங்கல், தீபாவளி, பர்த்டே இதுக்கெல்லாம் தான் துணி வாங்குவோம். ஒரு dress. கரெக்ட்டா? Yeah. ஒரு ட்ரெஸ். அண்ட் அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் போடுவோம். அதுக்காக கிளம்பி போவோம். அது ஒரு திருவிழா. அத வாங்குவோம். Yeah. அப்புறம் வீட்டுக்கு வந்து அத பிரிச்சு பார்ப்போம். அத போட்டு பார்ப்போம். இல்லன்னா டெய்லர் கிட்ட குடுத்துட்டு இருந்தோம். அதுக்கும் முன்னாடி. ம். பிஃபோர் திஸ் ரெடிமேட் திங்கி கேம், டெய்லர்ஸ் வேர் தேர். சோ தெரு முனையில டெய்லர் இருப்பாரு. தீபாவளினா போய் போய் அவர பிரஷர் பண்ணோம். அண்ணா இன்னும் எனக்கு ரெடி ஆகல குடுங்க. அவரு நைட் எல்லாம் தெப்பாரு ரேடியோ கேட்டுக்கிட்டு. தட் யூஸ்ட் டு பி த திங். But for the past 15 years, we have evolved. We have been trained in such a way that we buy mindlessly. There is no reason for us to buy fashion. Fashion is not a necessity anymore. Food, clothing, shelterல வந்து அந்த clothing வந்து இப்ப நெசசிட்டிக்காகலாம் நம்ம வாங்குறது கிடையாது. நான் போனேன், ஒரு ஸ்டார்பக்ஸ்ல காஃபி குடிக்க போனேன். பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன் கடை இருந்தது. அதுல சேல்னு போட்டிருந்தது. சோ அதுக்குள்ள போய் என்னோட 49வது டி-ஷர்ட்டை வாங்கின்னு வந்தேன். அவ்வளவுதான். அந்த 49வது டி-ஷர்ட் இருந்தாதான் உங்களோட வார்ட்ரோப் முழுமை அடையுமானா இல்ல, ரைட்? சோ அதுக்கு காரணம் என்னன்னா, this whole revolution called fast fashion arrived. Okay, fast fashionங்கிற ஒரு விஷயம் வந்த அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, துணி எல்லாம் அஃபோர்டபிள் ஆயிடுச்சு. In the past 15 years, if you look around you, everything has gone expensive. மளிகை கடை, ரியல் எஸ்டேட், மெடிசன்ஸ், வெஹிக்கிள் எல்லாத்தோட விலையும் ஏறிடுச்சு. பட் clothing has become affordable. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சா, மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒர்க்கர்ஸோட வேஜஸ் கம்மி பண்றது. அதனால நம்ம எப்படி ஒரு 15 இயர்ஸா டியூன் ஆயிருக்கோம்னா, வாங்குங்க, தூக்கி போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அட் த சேம் டைம் இப்போ நிறைய நம்ம இந்த கோவிடுக்கு அப்புறம் சஸ்டைனபிலிட்டி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறதால இந்த வேலையை பண்ற ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸே கூட they are doing something called green washing. கான்ஷியஸ் கலெக்ஷன் அப்படின்னு அவங்க ஒரு கடையே இவங்களால தான் பிரச்சனையே. ஆனா அவங்க கடைக்குள்ள போனீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இது எங்களோட ஈகோ ஃப்ரெண்ட்லி லைன் அப்படிம்பாங்க. நம்ம உள்ள போய் என்னன்னு பார்த்தா இதுல இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் 15% சஸ்டைனபிள் பிளாஸ்டிக்ல பண்ணது அப்படின்னு எழுதியிருக்கோம் சின்ன எழுத்துல. ஓகே. பட் அதோட பேக்கேஜிங் பார்த்தா ஒரு கிரீன் இலை போட்டிருக்கோம், பிரவுன் டப்பால கொடுப்பாங்க. அதெல்லாம் தட் இஸ் கால்ட் கிரீன் வாஷிங். ஐ வாஷிங் மாதிரி இட்ஸ் கிரீன் வாஷிங். Okay, so when people are assessing a designer, உங்களோட கேள்விக்கான பதில் இதுதான். When the people are assessing a designer and thinking whether that person can make sustainable clothing or not, இந்த மாதிரி ஐ வாஷ் திங்ஸ் எல்லாம் வச்சு அசஸ் பண்ணக்கூடாது. யூ ரியலி நீட் டு ஃபாலோ தட் பர்சன். ஓகே, எத்தனை வருஷமா இவங்க இத வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பண்றாங்க, ஹவு டிரான்ஸ்பேரண்ட் ஆர் தே, இவங்க துணி எங்க பண்றாங்கன்னு காமிக்கிறாங்களா, என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அந்த கார்மெண்ட்லன்னு வந்து சொல்றாங்களா. If you ask me, I am like, you know, I am very open and vocal about saying that nobody can be 100% sustainable. No brand can be 100% sustainable. நம்ம மனுஷனா பிறந்த உடனேயே we start generating carbon footprint. Okay, தோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், லேப்டாப் யூஸ் பண்றோம், 4 லைட் போட்டிருக்கேன் நானு. We start generating carbon footprint from the day we are born. It's the same for the brand also. But how much are we trying to course correct? It's a journey again. Sustainable businessல இருக்கிறது ஒரு ஜர்னி தான். போற வழியில சில விஷயத்த நல்லதுன்னு நினைச்சு நம்ம எடுத்து பண்ணுவோம், அப்புறம் பார்த்தா அதுல இருக்கிறதெல்லாம் தப்புன்னு தெரிய வரும். ஐயோ இனிமே அது வேணான்னு இந்த பக்கம் போவோம். இட்ஸ் a journey. You learn, you unlearn as you move forward. So anchoring something, saying if this person does it, it will be 100% sustainable, I'm not sure. You really need to follow the journey of that person to know what this person stands for. Okay, how much transparent they are. அப்படிங்கறத புரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு ஆளோட இவங்க பண்றதெல்லாம் சஸ்டைனபிள் அப்படிங்கறத கொண்டு வந்து நிறுத்தலாமே தவிர, சும்மா இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ், பிரவுன் கவர், கிரீன் லீஃப் அதெல்லாம் வச்சு அவங்க சோஷியல் இந்த பக்கமும் அதானே நடக்குது. பச்சை கலர்ல வீடு கட்டினா அது கிரீன் ஹவுஸ்ல தானே ஓட்டிட்டு இருக்காங்க. eco friendly, social. The taboo of sustainability has got lot of transition. நம்ம ஆர்கிடெக்சர்ல எல்லாம், I mean, when students come up with a design or even architects
சில ஊர்கள் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா 4 எலிமெண்ட் மட்டும் வச்சுட்டு they call it green. Are we really taking that effort to make it sustainable or waste create பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆன் தி டீப் ரூட்ஸ். அது தாட் ப்ராசஸ்ல இருந்து வந்தாதான் அந்த ப்ராஜெக்ட்லயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சிமிலர். So coming to the traditions and the heritage, நியூவா ஒரு டிசைன்ஸ்க்கு நம்ம ஊர்ல இருந்து ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இல்ல ட்ரெடிஷனல் எலிமெண்ட் வந்து இன்ஸ்பிரேஷனா கொண்டு போறது, what kind of influence does it going to make or impact it's going to create? Again, I'll draw parallels with fashion. Okay, முதல்லலாம் வந்து ஒரு ஃப்ளைட்ல போய் நம்ம வந்து யூகேல இறங்கணும்னா அங்க இருக்கிற ஜனங்களை சுத்தி பார்த்தாவே தெரியும் அது பிரிட்டிஷ் ஃபேஷன். ஓகே, ஃப்ளைட்ல வந்து இந்தியால இறங்கணும்னா சுத்தி பார்த்தாவே தெரியும் அது இந்தியால இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடியும். ஜப்பான்ல போய் இறங்குனா சுத்தி பார்த்தா தெரியும். பட் ஆனா இப்போ குளோபலைசேஷன்ங்கிற பேர்ல சம்வேர் எங்க போய் பார்த்தாலும் எல்லாரும் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் கடையில என்ன போட்டிருக்கோ அதையே தான் போட்டுட்டு இருக்காங்க. There is no design to anything, there is no color to anything, there is no pattern to anything, right? அதேதான் ஆர்கிடெக்சர்லயும் நடக்குது. மினிமல், ஒரு குளோபல், ஒரு இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பேர்ல எல்லாமே ஒரே மாதிரி ஆயிட்டு வருது. நீங்க ஒரு இந்தியால வந்து இறங்கினா இந்தியாவோட ஆர்கிடெக்சர்னு ஒண்ணு பளிச்சுன்னு தெரியணும். We lost this imageability or identity issue. கல்ச்சுரல் பவுண்டரின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து போயிட்டு இருக்கு. எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா நமக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆச்சுயா? எப்படி ஐடென்டிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கதைகள், நம்மளோட ஹிஸ்டரி, நமக்கு என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்தது, நமக்கு வெள்ளைக்காரன் வந்ததால ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இவால்வ் ஆச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி முகல் இன்வேஷன் இருந்ததால ஒரு டைப் ஆஃப், இதுதானே பியூட்டி. நம்ம லைஃபும் நம்மளோட டிசைனும் வேற வேற இல்ல. ஒரு பில்டிங்க பார்த்தாவே சொல்லிடலாம் இது எந்த ஏரால என்ன நடந்தப்போ இத கட்டினாங்க, அப்போ சொசைட்டி எப்படி இருந்தது, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட சொல்லிடலாம். இப்ப கட்டுற பில்டிங்க பார்த்தா நம்மளால அத சொல்ல முடியுமா? ஓகே, ஜஸ்ட் கோ டு OMR. ஓகே, அங்க இருக்கிற ஆபீஸ் பில்டிங் எல்லாம் பாருங்க. அதே மாதிரி குர்கான்ல இருக்கிற போய் ஒரு சைபர் சிட்டில இருக்கிற ஆபீஸ் பில்டிங் எல்லாம் பாருங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருக்கிற ஆபீஸ் பில்டிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஊர்களோட சீதோஷ்ண நிலை வேற, இந்த ஊர்களோட மக்களோட பழக்க வழக்கம் வேற. எதையெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்றோமா இல்ல இந்த ஒரு இன்டர்நேஷனலா தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆப்டிக்ஸ்க்காக பண்றோம் அப்படின்னு ஒரு குவெஸ்டின் இருக்குல்ல. பட் ஆஸ் டிசைனர்ஸ் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நமக்குன்னு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கு, நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. அதோட அழக இந்த இன்டர்நேஷனல் லுக் அண்ட் ஃபீல் வேணாம்னு சொல்லல. அதுக்காக நம்ம எல்லாம் உட்காந்து இன்னும் பழைய பில்டிங்ல வேலை பார்க்கணும்னு நான் சொல்லல. பட் அந்த கதையோட தொடர்ச்சியை எப்படி நம்ம, ஹவு ஆர் வி டேக்கிங் இட் ஃபார்வர்ட்? இது வரைக்கும் கதை வந்து பில்டிங்க பார்த்தா என்னால இது வரைக்கும் சொல்ல முடிஞ்சது. இங்க முகல் வந்தா, இங்க பிரிட்டிஷ் வந்தா, இது வரைக்கும் சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது கட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கதை முன்னாடியே நகரல. Only when you take our heritage and crafts incorporated in what we are designing in the current era, you will take the story forward to the next generation. And I think as designers we have that great responsibility. நம்மளோட ரூட்ஸ் என்ன, நம்மளோட ஸ்டோரி என்ன, நம்மளோட டீடைல்ஸ் என்ன, நம்மளோட மெட்டீரியல் என்ன, நம்மளோட எலிமெண்ட்ஸ் என்னங்கறத அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லாம நம்ம பேரண்ட்ஸ் வளர்த்திருந்தா நமக்கு நம்மளோட லைஃப் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இவால்வ் ஆயிருக்குமா இல்லையா? சோ அதனால வந்து ஆஸ் டிசைனர்ஸ், இஃப் யூ ஆஸ்க் மீ, இட் இஸ் த பிகாஸ் we are visual storytellers. வெறும் சினிமா எடுக்கிறவங்களோ நாவல் எழுதுறவங்களோ மட்டும் கதை சொல்லிகள் கிடையாது. We are telling our story with architectural elements. We are telling our story with fashion elements. But it is very important that these stories are made relevant. Okay, ஏன்னா இப்போ வந்து யூசேஜ் மாறிடுச்சு. முதல்ல எல்லாம் லெட்ஜர்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி டெஸ்க் பண்ண வேண்டியிருந்தது. இப்ப எல்லாரும் லேப்டாப்ல ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெஸ்க் டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கு ரெலவெண்டா எப்படி நம்ம கதையை கண்டினியூ பண்றதுங்கறத யோசிக்கிறது தானே டிசைனரோட வேலை. டிசைனர்னா அதானே, ரைட்? சோ ஐ திங்க் we have great responsibility, ரைட்? இந்த பேக் எல்லாம் எனக்காக பண்ண சக்திவேல் ஐயாவை ஐ டுக் ஹிம் வித் மீ. அவர் என்னோட கடைசியா டிசைனர்ஸ் ஓட ஃபயர் வாக்னு சொல்லுவாங்க, ஃபைனலா டிசைனர்ஸ்
ஆடியன்ஸ் முன்னாடி வர்றது. ஐ டுக் him with me. I showed him that he is the weaver. When I walked out with the weaver, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா எல்லாரும் கை தட்டுவாங்க, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ரைட்? பட் இல்லைன்னா மிஞ்சி போனா ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கும். பட் when I walked out with the weaver, there was silence. ஓகே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, ஒருவேளை இவர் என்னோட அப்பான்னு நினைக்கிறாங்களோ, இவர் வீவருங்கிறது இவங்களுக்கு புரியலையோ அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் ஷோயிங் இவர் தான் வீவர் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ஐ saw eyes tearing up. ஓகே, நிறைய பேர் கண்ணு கலங்குறாங்க, அப்புறம் கை தட்டுறாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இது வரைக்கும் மேட் இன் இந்தியாங்கிறத நாங்க லேபிளா பாத்துருக்கோம். ஓகே, வீவர்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டோஸ்ல பாத்துருக்கோம், போட்டோஸ்ல யூடியூப். ஒரு வீவரை இப்பதான் நாங்க லைவா முன்னாடி பாக்குறோம். ஓ, இவங்க இப்படிதான் இருப்பாங்களா,